என்னோட பேரு வேளாங்கண்ணி. எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. நான் தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல இருக்க தாமரை குளத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கணவரோட பேரு மனோகரன். எனக்கு கல்யாணமாகி குழந்தை எதுவுமே இல்ல. கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சில மாசங்கள் அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் விதவையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் தான் என்னோட அத்தை மகனான வினோத்குமார் எனக்கு ஆறுதலாக இருந்தார். சின்ன சின்ன உதவிகளை செய்கிறது, அடிக்கடி என் கூட பேசுறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே உதவி செய்ய ஆரம்பித்தான். நாளடைவில் இந்த பழக்கம் எங்கள் 2 பேருக்கு இடையில திருமணத்தை தாண்டின ஒரு தகாத உறவாக மாற ஆரம்பிச்சுது. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா தனிமையில் உடல் சுகத்துக்காக ஏங்கிட்டு இருந்தேன்னா என்னோட அத்தை பையனான வினோத்குமார் கூட உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் வினோத்குமாரையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இந்த ஆசையை பற்றி நான் வினோத்குமார்கிட்டையும் சொன்னேன். ஆனால் வினோத்குமார் அத்தை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா நானும் வினோத்குமாரும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தினமுமே சந்திச்சு உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டோம். அந்த சமயத்தில் தான் என்னோட அத்தை வினோத்குமாருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த தகவலை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். இதை வினோத்குமார் தான் என்கிட்ட சொன்னார். இதனால் அதிர்ச்சி அடைஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என்னை மறந்துடுவியான்னு சொல்லி நான் வினோத்குமார் கிட்டே கேட்டேன். ஆனால் வினோத்குமார் எனக்கு கல்யாணம் ஆனாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறவு தொடரும்னு சொன்னார். நான் எப்போவுமே உனக்கு ஆதரவாக இருப்பேன், அடிக்கடி உன் கூட உல்லாசமாகவும் இருப்பேன்னு சொன்னார். இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வினோத்குமார் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமாவும் எங்களோட உறவு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. வினோத்குமாருக்கு கீர்த்தனா அப்படிங்கிற கொடைக்கானலை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா அடிக்கடி வினோத்குமார் என்னோட வீட்டுக்கு வந்து உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கீர்த்தனாவுக்கு எங்களோட நடத்தையில் சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்க வினோத்குமாரை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் நானும் வினோத்குமாரும் உல்லாசமாக இருந்தப்போ என்னோட நகங்கள் வினோத்குமாரோட முதுகில் சில காயங்களை ஏற்படுத்திடுச்சு. ஏற்கனவே வினோத்குமார் மேலே கீர்த்தனாவுக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ வினோத்குமாரோட முதுகில் இந்த காயத்தை பார்த்ததுமே கீர்த்தனா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா. எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி கீர்த்தனா வினோத்குமார்கிட்ட அடிக்கடி தகராறு செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இனிமே நான் உன் கூட வாழவே மாட்டேன், நீ உன் அத்தை பொண்ணு கூடயே தகாத உறவு வச்சுக்கிட்டு அவ கூடையே பழகிட்டு வா, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி கீர்த்தனா வினோத்குமாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்டில் விவாகரத்து அப்ளை பண்ணி 2 பேருக்கும் விவாகரத்தும் ஆயிடுச்சு. வினோத்குமாருக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமாவது என்னோட அத்தை என்ன வினோத்குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் எனக்கு வயசு அதிகம் அப்படிங்கிறதுனால வினோத்குமாருக்கு வேறொரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி என்னோட அத்தை பிடிவாதமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. வினோத்குமாருக்கு 2வதாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்னோட அத்தை தெரிஞ்சவங்க மூலமாக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மதுரை செல்லூர் பூந்தமல்லி நகரை சேர்ந்த ஈஸ்வரி அப்படிங்கிற பொண்ணை பார்த்து வினோத்குமாருக்கு 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நிலக்கோட்டையில் இருக்க தேவாலயத்தில் வச்சு தான் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. வினோத்குமாருக்கு 2வது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா கூட தேனியிலேயே வினோத்குமார் இருந்தா எங்களோட கள்ளக்காதல் தொடரும், அதுக்கப்புறமா ஈஸ்வரியும் அவனை விட்டுட்டு போயிடுவார்னு சொல்லி நினச்சி என்னோட அத்தை உடனடியாக வேலூர் மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி வினோத்குமாரை அனுப்பி வச்சாங்க. வினோத்குமாரும் தேனியிலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க கும்பூர் வயல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க ஒய்ஃப் கூட போயிட்டாரு. அங்கே முத்து அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கே விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்தார். அந்த தோட்டத்திலேயே இருக்க வீட்டில் தான் தன்னோட மனைவியான ஈஸ்வரியையும் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்தார். வினோத்குமார் ஈஸ்வரி கூட கொடைக்கானலில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவரால் என்னை மறக்க முடியலை, என்னாலையும் வினோத்குமாரை மறக்க முடியலை. அதுக்கப்புறமா அடிக்கடி தன்னோட மனைவி கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லிட்டு என்னை வந்து சந்திச்சுட்டு என் கூட தனிமையில் இருந்துட்டு போவார். அடிக்கடி தன்னோட மனைவி கிட்ட பொய் சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து தேனிக்கு வந்துட்டு போகிறது ஈஸ்வரிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இது சம்பந்தமாக வினோத்குமார் கிட்டேயும் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறமா வினோத்குமார் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் அடிக்கடி திண்டுக்கல்லேருந்து தேனிக்கு வந்துட்டு உன்னை பார்த்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் திண்டுக்கல்ல நான் இருக்க தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து உன்னை நான் அங்கே தங்க வச்சிட்றேன். அப்படி நீ அங்கே வந்து தங்கிட்டா நாம் 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுட்டு தனிமையில் இருக்கலாம்னு சொல்லி சொன்னார். என்னோட மனைவிக்கும் என் மேலே சந்தேகம் வராது, நான் ஊர்லேயே இருப்பேன்னு சொல்லியும் சொன்னார். இதை கேட்ட எனக்கு அவரை அடிக்கடி பார்த்தா போதும்னு சொல்லி இருந்துச்சு. அதனால் உடனே சரின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா வினோத்குமார் அவர் இருந்த அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூர தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து என்ன அங்கே குடி வச்சாரு. அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் தினமுமே தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். முன்னாடியெல்லாம் திண்டுக்கல்லேருந்து தேனிக்கு வாரம் ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவைன்னு தான் வினோத்குமார் என்னோட வீட்டுக்கு வருவார். அதனால் அப்போ மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் தனிமையில் சந்திக்க முடியும். ஆனால் இப்போது வினோத்குமார் என்ன அவர் தோட்டத்துக்கு பக்கத்திலேயே வாடகைக்கு வச்சனால நாங்கள் டெய்லியுமே உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். நாட்கள் போக போக அவரோட 2வது மனைவியான ஈஸ்வரிக்கும் வினோத்குமார் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுமே வினோத்குமாரை ரகசியமாக கண்காணிக்க செஞ்சாங்க. ஒரு நாள் அவர் தோட்டத்திலேருந்து வெளியே போகிறதா சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு வந்தார். அப்போ அவரோட வைஃபான ஈஸ்வரி அவரை பின்தொடர்ந்து எங்களோட உறவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. மனைவிக்கு உண்மை தெரிஞ்சனால வினோத்குமார் என்ன நினச்சாருன்னா, இந்த விஷயத்தினால எங்கே தன்னோட 2வது மனைவியும் தன்னை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லி அவர் பயப்பட ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தான் நான் வினோத்குமார் கிட்ட பேசி, நம்மளோட இந்த தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய உன்னோட மனைவியை நம்ம கொலை பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணும்னாலும் உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அவனோட ஆசையை தூண்டிவிட்டேன். அதுக்கு காரணம் அடிக்கடி வினோத்குமார் என் கூட உல்லாசமாக இருக்கப்பையெல்லாம் அடிக்கடி சொல்லுவார், என்னோட மனைவி ஈஸ்வரியை விட உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். அவரோட 2வது மனைவியான ஈஸ்வரியை கொலை செய்ய நான் அவரை தூண்டிவிட்டேன். அவரும் என் மேலே இருந்த மோகத்தினால சரின்னு சொல்லி சொன்னார். இதனால் சம்பவம் நடந்த அன்னைக்கு வினோத்குமாரோட தோட்டத்துக்கு போனோம். அங்கேருந்து அவரோட மனைவி கூட தகராறு செஞ்சேன். ஒரு கட்டத்தில் நானும் அவரும் வினோத்குமாரும் சேர்ந்து ஈஸ்வரியை கொலை செய்ய முடிவு செஞ்சோம். இதனால் எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு அங்கே வந்த வினோத்குமார் அவரோட மனைவி ஈஸ்வரியோட கையையும் காலையும் பிடிச்சிக்கிட்டாரு. நான் அந்த சமயத்தில் ஈஸ்வரியோட வாயையும் மூக்கையும் இறுக்கமாக மூடி பிடிச்சிக்கிட்டேன். மூச்சு விட முடியாமல் ஈஸ்வரி துடிதுடிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே அவள் துடிதுடிச்சு அதே இடத்துல இறந்து போயிட்டா. இதுக்கப்புறமா இந்த கொலையை மறைக்கணும், இல்லைன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரியோட உடம்பை துணி துவைக்கக்கூடிய இடத்துக்கு நானும் வினோத்குமாரும் தூக்கிட்டு போனோம். அங்கே தூக்கிட்டு போயிட்டு துணி துவைக்க போகும்போது வழுக்கி விழுந்து இறந்த மாதிரி செட்டப் செஞ்சு வச்சுட்டு, நான் வினோத்குமார்கிட்ட இந்த தகவலை உன்னோட மாமனாருக்கும் போலீஸ்க்கும் சொல்லிடு, அக்கப்பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டேயும் சொல்லிடு, நான் உடனே இங்கேருந்து போயிடுறேன், அப்போ தான் என் மேலே சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுக்கப்புறமா வினோத்குமார் அவனோட மாமனாருக்கும் போலீஸ்க்கும் இந்த தகவலை சொல்லியிருக்கான். என்னோட மனைவி மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறா அப்படின்ற விஷயத்த அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் விரைஞ்சு வந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த கொடைக்கானல் போலீஸார் இறந்து கிடந்த ஈஸ்வரியோட உடலை கைப்பற்றி கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சாங்க. இதுக்கப்புறமா ஈஸ்வரியோட மரணம் குறித்து விசாரணையும் ஆரம்பித்தாங்க. மனைவியோட உடல் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு போன வினோத்குமார் பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா அவங்க மனைவியோட உடல் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் மனைவியோட உடலை பார்த்து வினோத்குமார் கதறி அழுதுருந்துருக்காரு. இதுக்கப்புறமா வினோத்குமாரோட நடவடிக்கையில் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. வினோத்குமாரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட விசாரணையை நடத்தியிருக்காங்க. அப்போது வினோத்குமார் நடத்தப்பட்ட விசாரணையில் தன்னோட மனைவி துணி துவைக்க போகிறப்ப தான் தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. இதனால் போலீஸ்க்கு இன்னுமுமே அவர் மேலே சந்தேகம் அதிகமாகிருக்கு. ஒரு கட்டத்தில் போலீஸ் துருவி வினோத்குமாரை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணையிலேயே போலீஸ்க்கு தான் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த வினோத்குமார் உணர ஆரம்பிச்சிருக்காரு. போலீஸ்கிட்ட இருந்தால் தப்பிச்சா போதும்னு சொல்லி கதறி அழுது துடிச்சு நாடகமும் ஆடியிருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸால் வினோத்குமார்கிட்ட பெருசாக விசாரிக்க முடியலை.
அதுக்கு அடுத்ததா ஈஸ்வரியோட இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் போயிருக்காங்க. இதனால் பயந்து போன வினோத்குமார் தன்னோட மனைவியோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நேரடியாக கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போயிட்டு தன்னோட மனைவியை தான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க விசாரணை அப்படிங்கிற பேரில் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவாங்களோன்னு சொல்லி பயந்து போயிட்டு தான் விஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வினோத்குமார் சரணடைஞ்சிருக்காரு. வினோத்குமார் சரணடைஞ்சதுக்கப்புறமா இந்த தகவலை விஓ ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் வினோத்குமாரை பிடிச்சிட்டு போயிட்டு திரும்பியும் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில் தான் தன்னோட விதவையான அத்தை பொண்ணான வேளாங்கண்ணி கூட தொடர்பு வச்சுருந்தேன். அவள் கூட அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அனுபவித்தேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட என்னோட முதல் மனைவி என்னை விவாகரத்து செஞ்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா 2வது மனைவிக்கும் நான் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட தகாத உறவையும் தொடர்ந்துட்டு இருந்தேன். ஈஸ்வரிக்கும் எங்களோட தகாத உறவு தெரிஞ்சு அவளும் தகராறு செஞ்சா. இதனால தான் அவளை கொலை பண்ணிட்டா. எங்களோட தகாத உறவுக்கு யாரும் இனி தடையாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் அவளை நாங்கள் கொலை பண்ணோம். நானும் என்னோட அத்தை பொண்ணும் சேர்ந்து தான் ஈஸ்வரியை கொலை செஞ்சுட்டு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும்னு சொல்லி வாக்குமூலமாக வினோத்குமார் கொடுத்துட்டாரு. வினோத்குமார் போலீஸில் சரணடைஞ்ச விஷயத்தை கேட்டேன்னா உடனே தலைமறைவாகிட்டேன். அதுக்கப்புறமா அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸ் என்னையும் வலைவீசி தேட ஆரம்பித்தாங்க. இதையடுத்து பெருமாள் மலை பக்கத்தில் இருக்க கம்பம் நடராஜ நகர் பகுதியில் பதுங்கியிருந்த என்னையும் போலீஸ் சுற்றி வளைச்சு கைது பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஈஸ்வரியை கொலை பண்ண வழக்கில் என்னையும் வினோத்குமாரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவத்தில் தன்னோட அத்தையோட பொண்ணு விதவையாக இருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் வினோத்குமார் அதை பயன்படுத்திக்காமல் அவங்க கூட அவரோட காம இச்சைகளை மட்டும் தீர்த்துக்கணும்னு நினச்சிருக்காரு. என்னதான் தன்னோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னாலும் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னா அவர் தைரியமான முடிவை எடுத்திருந்தா இன்றைக்கி ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்காது. அதே மாதிரி தான் வேளாங்கண்ணியும் கணவர் இறந்ததுக்கப்புறமா தன்னால் தன்னோட ஆசைகளை அடக்க முடியலைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பில்லை. ஒருவேளை தன்னோட அத்தை பையன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருந்திருக்கலாம். இதை எதையுமே செய்யாதனால ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இன்றைக்கி இவங்க வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.